இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அந்த முருகனினரால் நிறைவேறட்டுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த இஷ்ட தெய்வம் ஒருத்தர் இருப்பார். அந்த தெய்வத்தினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிவராத்திரி தோன்றிய தலம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தலத்தில் இந்த நாளில் கிருவலம் வருவதால் என்ன மாதிரியான பலன் உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை கோவிலை பற்றி சுவாரஸ்யமான சில தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாங்க. மேலும் சிவராத்திரி அன்று சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், மேலும் இந்த நாளில் எளிய முறையில் சிவனை எப்படி வழிபடலான்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வர இருக்கு. இதற்கான ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நடந்துட்டு தாங்க வருதுங்க. ஆனாலும் அனைத்து நாட்களிலும் கிரிவலம் சென்றால் சிறப்பான பலன் உண்டு இந்த திருவண்ணாமலையில். குறிப்பாக சிவராத்திரி, பௌர்ணமி, பிரதோஷ நாட்களில் இங்கு கிரிவலம் சென்றால் கூடுதல் பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய அருளை பெற நினைத்தீங்கன்னா பாவங்கள் நீங்கி வளமான வாழ்க்கை பெற நினைக்கக்கூடியவங்க தவறாமல் இந்த மகா சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்வது சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குங்க. கிரிவல பாதையில் 90க்கு அதிகமான கோவில்கள், தீர்த்தங்கள், சித்தர்கள்னே மகான்களுடைய ஜீவ சமாதிகளும் இருக்குது. அதே போல் தேய்பிரையில் வரக்கூடிய மாசி மாத தேய்பிரை சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த தேய்பிரை சிவராத்திரி நாளில் குபேர கிரிவலம் வந்து அனைத்து செல்வங்களையும் பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்களும் இந்த நாளில் கிரிவலம் சென்றால் குபேரம் போல வாழ்க்கை அமையுங்க. பெருமான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் வடிவிலே காட்சி தரக்கூடிய பஞ்சபூத தலங்களில் பார்த்தீங்கன்னா இது அக்னி தலன்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தருங்க. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்தி தலங்களில் முதன்மை தலமாக இந்த திருவண்ணாமலை தலம் சொல்லப்படுது. இந்த தலத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பிரம்மா விஷ்ணுவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுது. இதை போற்றும் விதமாக திருக்கார்த்திகை தீப திருநாளில் பார்த்தீங்கன்னா சிவமே மலையாக காட்சி தரக்கூடிய திருவண்ணாமலை உச்சியில் பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்றுவாங்க. ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவராக காட்சி தந்ததும் இங்குதான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் மகா சிவராத்திரி தோன்றியதும் லிங்க வழிபாடு தோன்றியதும் திருவண்ணாமலை தளத்தில் தான்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மகா சிவராத்திரி என்று வழிபட்டிங்கன்னா கூடுதல் பலன் உண்டுங்க. சிவபெருமானுடைய ரூபங்களில் ஒன்று தான் லிங்கோத்பவ ரூபம்னு சொல்லுவாங்க. அடிமுடி காண முடியாதவர்னே தாத்பரியத்தை உணர்த்தும் விதத்தில் அனைத்து சிவ ஆலயங்களும் பார்த்திங்கன்னா கருவறையில் பின்புறம் லிங்கோத்பவ ரூபம் அமைத்திருப்பாங்க. திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி வழிபாட்டில் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவருக்கு முக்கிய இடமும் இருக்குது. இங்கு திருக்கார்த்திகை தீப திருநாளை போல மகா சிவராத்திரி அன்று திருவண்ணாமலையில் அருணாலேஸ்வரர் கோவிலில் லட்ச தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. இந்த லட்ச தீப ஒளியில் அண்ணாமலையாரை தரிசிப்பதே மிகப்பெரிய புண்ணியத்தை தருன்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி நாளில் ஆலயத்திலே தீபம் ஏற்றுவதோ மகா சிவராத்திரி விரதம் இருந்து முழு பலனையும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. மற்ற அனைத்து சிவத்தலங்களை விட இந்த திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. இங்கு லிங்கோத்பவருக்கு 2 கால பூஜைகள் நடத்தப்படும். நெய்யினால் அபிஷேகம் செய்து வெந்நீரில் நனைத்த கம்பளியும் தாளம்பூவும் சாத்தி வழிபாடு நடத்தப்படுதுங்க. இந்த பூஜையை பண்டு தரிசித்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் நோய்வற்ற வாழ்வும் அமையன்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி, பிரதோஷம் மட்டுமில்லை அனைத்து நாட்களுமே கிரிவலம் வருவது சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்துங்க. அதுவும் இந்த மகா சிவராத்திரினால கிரிவலம் வந்தீங்கன்னா 2 மடங்கு பலன் கிடைக்கும்னு புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. மகா சிவராத்திரி தொடங்கி 12 தேய்பிரை சிவராத்திரியில் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தீங்கன்னா பிறவா நிலைன்னு சொல்லக்கூடிய முக்தி நிலை உண்டுங்க. மகா சிவராத்திரி நாளில் பார்த்தீங்கன்னா முதல் 2 கால பூஜைகள் முடித்த பிறகு 3வது கால பூஜையின் போது
பார்வதி தேவி சிவனை பார்த்தீங்கன்னா பூஜை செய்த காலமாக சொல்லக்கூடிய நேரத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு கிரிவலத்தை தொடங்க வேண்டும். அதிகாலை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4 கால பூஜையின் போது நிறைவடைவதற்கு கால பூஜை நிறைவடைவதற்குள்ளேயே கிரிவலத்தை நிறைவு செய்து அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும். இது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது தான். இதற்கு பல தடைகளும் வருங்க. மேலும் அனைத்து தடைகளையும் தாண்டி சிவனை பக்தியோடு 12 தேய்பிரை சிவராத்திரி கிரிவலம் செய்து முடித்தீங்கன்னா அனைத்து பிறவைகளும் தெரிந்தும் நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்து விலகி அதற்கு பிறகு வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்குள்ள செல்வ செழிப்பு உள்ளிட்ட சகல வளங்களும் நலன்களும் பெற்று நிறைவான சிறப்பான வாழ்க்கை அமையணும் சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மற்ற விரதங்களையும் மற்ற சிவராத்திரி வழிபாடுகளை விட ரொம்பவே அதிகமான கூடிய விரைவிலேயே பலனை தரக்கூடிய நாளாக அமைய போகுது. இந்த மகா சிவராத்திரி அன்றே இரவில் நீங்கள் கண் விழிக்க வேண்டும்னு பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் கண் விழித்து என்ன செய்யணும், சிவனின் அருள் கிடைக்க எந்த ஜாமத்தில் எந்தெந்த பொருட்களை கொண்டு வழிபட வேண்டும்னு தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா அளவிட முடியாததுங்க. பிரம்மா விஷ்ணு பார்வதி தேவின்னு பலருமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்ற திருநாளாக அமைய போகுது. இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமாக காட்சி தந்ததும் பார்வதி தேவியை திருமணம் முடித்ததோ இந்த நன்னால தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால சிவனுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளான இந்த மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்ததிசியில் கொண்டாடப்பட இருக்கு. இதில் உலக உயிர்கள் அனைத்தும் ஆத்மாக்களுக்கும் சிவனுக்குள்ள ஒடுங்கும் இரவில் பார்த்தீங்கன்னா சிவனே கதியின பரம்பொருளினா பூரண சரணாகதி அடைவதே மகா சிவராத்திரியின் தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகா சிவராத்திரி என்று மாலை துவங்கி மறுநாள் காலை வரை தொடர்ந்து 4 கால பூஜைகள் சிவனுக்காக நடத்தப்படும். ஒவ்வொரு கால பூஜையும் 3 மணி நேரம் நடத்துவாங்க. மகா சிவராத்திரி என்று 4 ஜாமமோ சிவலிங்க பூஜையும் வழிபாடு நடைபெற வேண்டுங்க. சிவ பூஜை வழிபாடு செய்வோர் முதற் ஜாமத்தின் போது மூலமூர்த்திக்கு பஞ்ச காவியத்தால் அபிஷேகம் செய்து சந்தன குழம்பு சாத்தி வில்வத்தையும் தாமரை துளசி ஆகியவற்றை அர்ச்சித்து பாசிப்பருப்பு நெய்வேத்தியமாக படைத்து பூஜை செய்யணும். இரண்டாவதாக ஜாம பூஜையின் போது பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து அகில் குழம்பு சாந்தி வில்வம் தாமரை துளசின்னு அர்ச்சித்து பாயாச நெய்வேத்தியம் படித்து பூஜை செய்ய வேண்டுங்க. மூன்றாவது ஜாமத்தின் போது பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகம் பச்சை கற்பூரம் சுண்ணாம்பு சாத்தி அன்னம் நெய்வேத்தியமாக பூஜை செய்ய வேண்டும். 4ஆம் ஜாம பூஜையின் போது பார்த்தீங்கன்னா கரும்பு சாற்றினால் அபிஷேகம் செய்து குங்குமம் சாத்தி வில்வம் நத்திய வானத்தம் கொண்டு அர்ச்சித்து சுத்தம் அன்னம் படைத்து பூஜை செய்ய வேண்டும். அணுசக்தியை விட மந்திர சக்தி எந்திர சக்தி பலம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் மகா சிவராத்திரி 4 காலங்களையும் சிவ மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த நாளில் இரவு நாம் கண் விழித்து தூங்காமல் 4 ஜாம பூஜையும் கண்டா இறையருள் பெற்று நாம் விரும்பியது நிச்சயம் நடைபெறுங்க. அடிமுடியை தேடி சென்ற திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அருள் கிடைத்ததும் இந்த சிவராத்திரி நன்னாளில் தான். ஆணவம் அகத்தை அகன்று சாந்தி சமாதானத்துக்கு வழிகாட்டக்கூடிய காலம் மகா சிவராத்திரி காலமாக சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா விஷ்ணுவின் அகத்தை அடக்கி சிவன் தாள் சரணடைந்து மனசாந்தி பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி நாளில் தாங்க. பிரம்மனோ விஷ்ணுவும் தங்களுடைய அறியாமையை நினைத்து சிவபெருமானை ஜோதி வடிவத்தை தரிசித்து சிவபெருமானே முழு முதற் கடவுள்னு ஏற்றுக்கொண்ட நன்னாலும் இந்த மகா சிவராத்திரி திருநாள் தான். உலகத்தை காத்தவராகவும் ஏகம்பர பொருளாகவுமே ஆதி அந்த இல்லாதவராகவும் பிறப்பு இல்லாத முழுமுதற் கடவுளாக சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நிறைந்த ஒரு அற்புதமான மகா சிவராத்திரியில் விரதம் பார்த்திங்கன்னா மற்ற விரதங்களை விட அருட்கடாச்சம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம் பூஜை அபிஷேகம் பிரார்த்தனை யாக ஹோமங்கள் யாவோ நேரடியாக சிவனை சென்றடைவதில்லை. எல்லா நிகழ்வுகளும் தேவர்கள் அனுஷ்டத்திற்கு பாலகர்கள் மூலம்தான் சிவனை சென்றடையும். ஆனால் இந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் என்று நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் அபிஷேகங்கள் யாகம் அனைத்துமே நேரடியாக சிவனை சென்றடைவதால் மகா சிவராத்திரி அன்று நீங்கள் செய்யக்கூடிய விரதமும் பூஜையும் பார்த்தீங்கன்னா சிவனின் அருளால் உங்களுக்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் இந்த மகா சிவராத்திரி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் திருவண்ணாமலை தலத்திற்கு எந்த நாளில் கிரிவலம் சென்றீங்க
அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அதே மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.